முதலமைச்சருக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல. பத்திரிகையாளர் பார்த்தாலே திருட மாதிரி ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்து ஒரு அமைச்சர், என்னென்ன டார்ச்சர் அனுபவிக்கணுமோ எல்லாமே அனுபவிப்பாங்க. பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டு கட்டையிலோட சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், கையில மாட்டின கீழே அப்படி பிசுக்கி அப்படி புழுங்கி சட்னியாக்கி மேல போதை பவுடர் அமைச்சர். ஒரு கேடு கட்ட ஒரு ஆட்சியே தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. நீ வர வர ரொம்ப கோபப்படுற சிங்கம். கோபப்படுறா? ஆமா, சிங்கம் கோபப்படதான் செய்யும். இன்னும் முதலமைச்சருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஊரா வீட்டு நெய்ல அவர் வீட்டுக்கு இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சிட்டு இருக்கிறார். எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? அவர் பாச என்னன்னு உங்களுக்கு புரியும். கேஷ் முதலமைச்சர் கேம் ஆறாப்ல போல இது என்ன கேம்? நாளைக்கு ஆட போறோம் பார், அதுதான் கேம். இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுது. இப்படி ஒரு நாங்க பார்த்ததே இல்லப்பா. ஓடுறா ஓடுறா வாயில நல்லா வந்து முதலமைச்சருக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல. அந்த அளவுக்கு விவசாயிகளுடைய உரிமையை விட முதலமைச்சருக்கு அவருடைய சுயநலம் ஆட்சி எப்படியாவது காப்பாத்திக்கணும். டோட்டலி அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ் மேடம். ஒரு பிரைவேட் கம்பெனில எல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வாட்ச்மேனை கூட எடுத்துக்க மாட்டாங்க. கர்நாடகாவுக்கு போக போறேன் அப்படின்னு ரீரூட்டாரு. ஆசைப்பட வேண்டும், ஆசைப்பட்ட நிறைவேற்ற மற்றவர்களையும் நினைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களையும் நினைத்துக் கொண்டு நினைத்ததை முடிக்க வேண்டும். அனைவரும் சொன்னோம். நம்முடைய தலைவர் சொன்னார், தயவு செய்து கர்நாடகத்துக்கு போகாதீங்க, இது மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு, பல்வேறு ஆண்டுகள் நடந்துட்டு இருக்கு, அரை நூற்றாண்டு கால போராட்டம். இன்னமும் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்க தயாராக இல்லை. அதேபோல் பாரத பிரதமர் இவர்தான் என்று பிஜேபி வேட்பாளராக அறிவித்திருக்கிறது மோடி. அவரை பற்றி ஏன் விமர்சிக்க தயங்குகிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல, அனைத்து எதிர்கட்சிகளும் சொன்னோம். அவங்களுடைய கூட்டணி கட்சியே சொன்னாங்க. என்ன காரணம்? ஒரே காரணம், ஏற்கனவே குஜராத்தில் மோடி முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்துகிறீர்கள். கர்நாடகா போக தேவையில்லை. அதேபோல் நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பதவியேற்ற போது அவரும் வந்து வாழ்த்தினார். அதெல்லாம் அவர் கேட்கல. ஆனா கர்நாடக முதலமைச்சர் சொல்லிட்டாரு, தயவு செய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க, உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க முடியாதுன்னு. அவளும் நோக்கினால் அண்ணலும் நோக்கினார் என்பதை போல அவரும் வந்தா இவரும் போனார். அதுதானே? அதைத்தான் சொன்னேன். ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது, அது கள்ள தொடர்பு இருக்கிறது என்று நான் 3-7 கூட்டங்களில் பேசி இருக்கிறேன். கர்நாடக முதலமைச்சர் சொன்னதுக்கு பிறகுதான் அமைதியானவர். கொடுத்து வாங்கியிருக்கேன். பெரிய விஷயம். இது எனக்கு ஒரு பெருநாடு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பற்றி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை தந்து பேசுறாரா? குண்டி கட்ட பைக்கு ஆரன் பைக்கு மூஞ்ச பை நாய் நக்கி விட்ட மாதிரி ஆரன் பையில இருந்து ஓட்டுவாங்க. இவரு கர்நாடக முதலமைச்சரை பார்க்கறது இருக்கட்டும், நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் ஒரு முதல்ல நம்ம ஊர் விவசாயிகளை உங்களை பார்த்தாரா? மைனர் நினைப்பு சும்மா பாயில உங்களுடைய கோரிக்கைகளை கேட்டாரா? அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா, இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ அந்த மாதிரி இல்லையா இருக்கு. முதல்ல என்ன பண்ணிருக்கணும், நம்முடைய விவசாயிகள் வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுத்திருக்கணும். நீங்க சும்மா இருங்க, நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. அரசு தான் எங்களை கூப்பிடல, கேட்கல, நாங்களே வந்து முதலமைச்சரை வந்து பார்த்து பேசுறோம். என்னடா இது சின்ன குழந்தை செட்டி மட்டும் விட்ட மாதிரி ஆட்டினு. அந்த அளவுக்கு விவசாயிகள் மேல இந்த முதலமைச்சருக்கு ஒரு வன்மம். அவனை ஜிங்கன மணி சாங்க ஆட சொல்லு. அவனுக்கே ஜிங்கு ஜிங்குன்னு ஒரு மணி ஆடிட்டா இருக்கு. முதலமைச்சர் தான் இப்படின்னா, நீர்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். தப்புகள் நடக்காம இருக்கும். அரைஞ்சிரும். முழிக்கிற மொழியா பாரு. அம்மா வாட்ட சொல்ல மாட்டோம். யோ இறங்கியா. பத்திரிகையாளர் பார்த்தாலே திருட மாதிரி வேளாண் துறை அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சர்? யாரையும் பிடிக்காது எனக்கு, எனக்கு பிடிக்காது.
வேளாண் பட்ஜெட்டை தூக்கிட்டு போய் திருப்பதிக்கு போய் பூஜை போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறார். வாடா உட்காரு. என்ன வாடா போடான்னு பேசுறீங்க? நீ என்ன பெரிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்? முதலமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, ஏன் பாத்ரூம், டாய்லெட் கூட ஒட்டிக்கிறது. அவன் பாட்டுக்கு திடீர்னு சட்டையெல்லாம் கட்டி போட்டு அம்மன் கொண்டே போய் ரோட்ல நிற்பான் சார். 2 நாளா நீ பார்த்திருப்பீங்க, 2 அமைச்சர்கள் அவங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போய் என்ன சாதிச்சுன்னு சொல்லிட்டு கல்லு பூண்டி காமிச்சிருக்க. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வெளில வர சொல்லி அவங்களுடைய கட்சி பேரை கோஷம் போட சொல்லி அதை ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு ஆட்சியை தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சுட்டு இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. சென்ற மாதம் தொலைக்காட்சி செய்திகள் நீங்க பார்த்திருப்பீங்க, தென்காசி பக்கத்துல ఏంటి ఏం చేస్తున్నావు? காவிரி ஒழுங்காற்று குழுவுடைய உத்தரவை நிறைவேற்றணும்னு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நம்முடைய தலைவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். போட சொல்றாங்க. அது ஒரு பிரச்சனை வந்தா அதுல இருந்து மக்களை எப்படி டைவர்ட் செய்யறது? வாக்குறுதியில சொன்னது ஒண்ணு, அறிவிப்புல சொன்னது வேற ஒண்ணு, ஆனா செயல்படுத்துறது இன்னொன்னு. ஏன்டா பேசாமே இருக்க மாட்டியாடா? போற இடத்துல எல்லாமே கம்ப்ளைண்ட் தானா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இப்படி வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்ற முடியாம வாயில வட சொல்ற ஆட்சி தான் இன்று அமைந்திருக்கக்கூடிய இந்த தாவேக்காவுடைய அரசு. சார் சும்மா மிரட்டிட்டு விட்டுருவீங்களா சார்? சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். என்னது இது? சார் எந்த சிக்னல்ல எங்க மாட்டினாரோ எனக்கு போன் பண்ணி மச்சான், நான் பாத்துக்கிறேன். இவன் தான் சார் தைரியமா சொன்னா. டேய் நான் எப்படி அந்த மாதிரிலாம் சொன்னேன்? பேசிட்டு இருக்கல, டிஸ்டர்ப் பண்ற. பைக் வீல் சுட்டுதடி, மைண்ட் வீல் நிக்கலடி, இன்ஸ்டாகிராம் ஸ்மைல் போட்டாலும் இன்சைட்டியே ஓடுதடி.